இது எறும்பு கொசுனா எங்க அம்மா பேர் வச்சது ஈஸ்வரன் வச்சது நல்லா சொல்லுமா. நான் காட்டிக்க போறவர் பேரு எப்படிங்க சொல்றோம்? நான் சொல்ல மாட்டேன். கண்ணவா என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. இதெல்லாம் உங்க தலைமை ஆசிரியர் சொல்லி தரலையா? பறக்கிறத பத்திலாம் ஆமைக்கு என்ன சார் கவலை? அப்படியே கொடையுதா எரியுதா? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன தூக்கி எரிஞ்சல, இப்ப பொண்ணை கொடுத்து தூக்கி எரிஞ்சிட்டா, தூக்கி எரிஞ்சிட்டா. உன்னுடைய ஹைட், உன்னுடைய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி உன்னை நீயே நகர்த்தி கொண்டே போ. சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, உயரத்தின் எல்லையை ஜஸ்ட் அந்த ஹைட்டுக்கு மட்டும் போயிடு. எரிமலையா செதர்வண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா. அக்னி குழம்பு. உலகத்திலேயே ரமணிதான் அழகு. பெருமாளே நீயே சொல்லிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். அப்படி பார்க்காத, சாரி. 2 சீட்லயும் ஒரே மாதிரி எழுதுனது தப்புதான். என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன விஷயமா வந்திருக்க? மாதவி. மாதவி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? தம்பி மாதிரியாடா பேசுற? நீ என்ன மாதிரியாடா நடந்துக்கிற? இவன் மேலலாம் எப்படி பாசம் வரும்? கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. டயர்டா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிற. சென்னை சிட்டி போலீஸாங்க? ஆமாங்க, சொல்லுங்க. அம்பேத்கர் சிலை பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஒர்க் பண்ணுதுங்க. ஒர்க் பண்ணுதுங்க, சொல்லுங்க. சார், அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பானிபூரி கடை இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அம்மா, நேத்து என் கனவுல நீங்க முறுக்கு சுட்டீங்கம்மா. சரி, அப்புறம் கனவுலயாச்சும் நல்லா சுட்டுப்பீங்கன்னு நினைச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேம்மா, நல்லாவே இல்லம்மா. அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நடுவர்களே? ஏழை மாணவனுக்கு பணக்கார வாத்தியார் பாடம் நடத்தினார்னா அது அரசு பள்ளி. பணக்கார மாணவனுக்கு ஏழை வாத்தியார் பாடம் எடுத்தனார்னா அதுதான் தனியார் பள்ளிங்கிற நிலவையில நம்ம இருக்கிறோம். ஹலோ, என்னம்மா? மதியானத்துக்கு உப்புமா கிண்டி ரசம் வச்சிரட்டா? அம்மா கிண்டி ரசம் வைக்க போறா. நீ வேணா வயசுலயும் வளத்திலயும் கணத்திலயும் பெரியவனா இருக்கலாம், ஆனா என் தம்பி வீரத்திலயும் வேகத்திலயும் கூடுனவன். நொன்ன ஓடி வந்த யாருக்கு தெரியல, தண்ணிய கூட குடிக்கட்டும். என்ன சொன்னா? என்ன என்னன்ற ஓடுன ஓட்டத்துல காதும் போச்சா? உன் வீரத்தை என்கிட்ட காமிக்காத. என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? அடியாள் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாங்க. புருஷன் அடியாளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நினைச்சா 10,000 ரூபாய் கூட சம்பாதிப்பாரு. உன் புருஷனால அது முடியுமான்னு பெருமையா கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அரை வயிறு கஞ்சி குடிச்சாலும் உங்களை மாதிரி மத்தவங்க வயிற்றுல கூட்டிக்கிட்டு வயிறு வளர்க்கலன்னு சொல்றாங்க. உழைச்சு சம்பாதிக்கிற அந்த 1 ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம். நமக்கு சரிப்பட்டு வரலனா நீ பாட்டுக்கு உன் வழியில போ. ஹலோ, இவ்வளோ நேரமா மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம என்ன பண்ற? சாப்பிட்டு இருந்தம்மா. அப்ப என்னோட உனக்கு சாப்பாடு தான் முக்கியம்ல? சாப்பிடல, வச்சுட்ட. நீ தான் வேணும். சரி சரி, என்ன பண்ற, சாப்பிட்டியா? நமக்காக உயிரை கொடுக்கறவங்களை யாருக்குங்க பிடிக்காது? அதனாலதான் எனக்கு சிக்கனு மட்டனு மீனெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மன அழுத்தத்துக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 பேச மறுப்பது, மற்றொன்று கேட்க மறுப்பது. பேசுங்கள் தோழர்கள்.